Friends, welcome to Hello Mama's channel. இன்னைக்கு வீடியோல நான் என்னோட ரெண்டு பேபிஸோட ஸ்கேன் ரிப்போர்ட்டையும் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லியே ஆகணும், உங்களுக்கு நன்றி தெரிவிச்சே ஆகணும். நான் ஒரு few weeksக்கு முன்னாடி ஜெண்டர் ப்ரொடெக்ஷன் வீடியோஸ் வந்து ரெண்டு பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து ரொம்ப நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு, நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்கு வந்து நான் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் என்னோட குழந்தைகளோட ஸ்கேன் ரிப்போர்ட்டை வந்து பதிவிட சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க. அதுக்காக தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து பதிவிட போகிறேன், அப்லோட் பண்ண போகிறேன். அண்ட் வந்து எனக்கு ரெண்டு பேபிஸோட ஸ்கேன் ரிப்போர்ட்டும் வந்து ஒரே ஃபைலில் இருக்குது, ஒரே ஹாஸ்பிட்டலில் தான் வந்து நான் என்னோட ரெண்டு பேபிஸும் பிறந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய புக்லெட் மாதிரி இருக்குது. என்னால் ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் தனித்தனியாக பிரித்து எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் அடித்து அல்லது பிடிஎஃபாக பண்ணி சிஸ்டமில் போட்டெல்லாம் எடிட் பண்ண முடியல, ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஸோ நான் வந்து இப்படியே ஒரு புக்லெட்டில் வந்து உங்களுக்கு வாக் த்ரூ பண்ணி காட்ட போகிறேன். இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் வெளியிட்ட ஜெண்டர் ப்ரொடெக்ஷன் வீடியோஸை தொடர்ந்து பார்த்தவங்களுக்கு எனக்கு என்னென்ன பேபிஸ்னு தெரியும். பட் புதுசாக பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்து இது ஒரு சஸ்பென்ஸாக இருக்கட்டும்னு சொல்லி நான் என்னோட குழந்தைகளோட ஜெண்டரை வந்து முதல்ல வெளியிட போகிறதில்ல. நீங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட் பாருங்கள், நீங்கள் அதை வச்சு குழந்தை என்னவா இருக்குன்றத அசியூம் பண்ண வீடியோவோட லாஸ்ட்டில் வந்து நான் எனக்கு என்னென்ன பேபிஸ் பிறந்ததுங்கிறத வந்து ரிவீல் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபைலில் இருக்க ஸ்கேன் ரிப்போர்ட் செக் பண்ணுவோம். ஸோ நான் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் பேபியோட ஸ்கேன் ரிப்போர்ட்க்கு போயிடுறேன். ஃபர்ஸ்ட் பேபி வந்து 2016 பிறந்தாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பேபியோட ஸ்கேன் ரிப்போர்ட். ஆக்சுவலாக இது வந்து 12th வீக்கில் எடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட். 7th வீக்கில் வந்து நான் ஸ்கேன் எடுத்தேன், பட் இந்த ஹாஸ்பிட்டலில் எடுக்கல, வேற ஒரு ஹாஸ்பிட்டலில் எடுத்தேன். அந்த ரிப்போர்ட்டை நான் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன். ஸோ நம்ம இந்த ரிப்போர்ட்லேருந்தே போவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், டேட் வந்து போட்டிருக்கு செப்டம்பர் மந்த் அண்ட் 2015 எடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட் இது. அப்போ வந்து எனக்கு ஏஜ் வந்து 28 அண்ட் எல்எம்பி படி வீக்ஸ் பார்த்தீங்கன்னா 13 வீக்ஸ் இருக்குது. இதுதான் வந்து ஸ்கேனுடைய அப்சர்வேஷன்ஸ். ஸோ என்ன போட்டிருக்காங்கன்னா, ஒரே ஒரு பாப்பான்னு சொல்லியிருக்காங்க, சர்க்கம்ஸ்டன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, நியூட்ரல் டிரான்ஸ்லியன்சி போட்டிருக்காங்க. முக்கியமாக நம்ம ஜெண்டர் ப்ரொடெக்ஷனுக்காக நோட் பண்ணுறது FHR தான், அதாவது ஃபீட்டல் ஹார்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 156 per minute இருக்குது. அண்ட் வந்து ஃபீட்டல் மூமெண்ட்ஸ் எல்லாமே நார்மல், எல்லாமே வந்து ஃபேஸு நேசல் போன் எல்லாமே தெரியுதுன்ற மாதிரி போட்டிருக்காங்க, அப்பியர் ஆகுது. அண்ட் பிளாசண்டா, டெவலப்பிங் பிளாசண்டா வந்து ஆன்டீரியர் பொசிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கேன் ரிப்போர்ட். இங்கே பாருங்க பிக்சர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம அடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து நெக்ஸ்ட் ஸ்கேன் ரிப்போர்ட். இது ஆல்மோஸ்ட் 5th மந்தோட ஸ்டார்ட்டில் எடுத்திருக்கோம். வீக்ஸ் பாருங்கள், 20 வீக்ஸ் அண்ட் 4 days கொடுத்துருக்கு. இது அனமாலி ஸ்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இதோட அப்சர்வேஷன் பாருங்கள், பிபிடி வந்து 5.1 சென்டிமீட்டர்னு இருக்குது. இந்த பிபிடி HCACங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது வந்து பேபியோட சைஸை மெஷர் பண்ணுறதுக்கு, அதாவது வயத்தில் இருக்கிற ஃபீட்டஸோட சைஸ் அண்ட் லென்த்தை மெஷர் பண்ணுறதுக்கான பேராமீட்டர்ஸ் தான். பைபேரிட்டல் டயாமீட்டர், ஹெட் சர்க்கம்ஸ்டன்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இதை இந்த பேராமீட்டர்ஸை வச்சு தான் பேபியோட சைஸ் அண்ட் வெயிட்டை வந்து மெஷர் பண்ணுவாங்க ஸ்கேனில். அண்ட் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது ஃபீட்டல் ஹார்ட் ரேட். பாருங்கள் 142 per minute இருக்குது. ஃபீட்டலோட வெயிட் வந்து 364 grams இருக்குது. மற்றபடிக்கு எல்லாமே வந்து நார்மல்னு சொல்லியிருக்காங்க. பிளாசண்டா பாருங்கள், நம்ம முதல்ல வந்து ஆன்டீரியர் பிளாசண்டா பார்த்தோம் 12th வீக்கில், பட் இங்கே வந்து இது எனக்கு போஸ்டீரியராக சேஞ்ச் ஆயிடுச்சு. அண்ட் லிக்வர்லாம் நார்மல்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம அடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட். இது வந்து 3rd ஸ்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்கேன் வந்து 32 வீக்ஸில் எடுத்த ஒரு ஸ்கேன். இதுலேயும் வந்து பிபிடி வந்து மெஷர் பண்ணியிருக்காங்க. போன தடவை நம்ம 5+ சென்டிமீட்டர் என்னவோ பார்த்தோம். இங்கே பாருங்கள் 8.17 சென்டிமீட்டர் பேபியோட க்ரோத் வந்து பார்த்துருக்காங்க, எல்லாமே மெஷர் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேபி வந்து என்ன பொசிஷனில் இருக்காங்க எல்லாமே மெஷர் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது ஃபீட்டல் ஹார்ட் ரேட் 148 per minute இருக்குது. ஃபீட்டலோட வெயிட் வந்து மெஷர் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிளாசண்டா பொசிஷன் வந்து அகெயின் வந்து போஸ்டீரியரில் இருக்குது, grade 1 மெச்சூரிட்டியில் இருக்குது. அண்ட் இதுலேயுமே வந்து எல்லாமே நார்மல். அண்ட் கவனிச்சுக்கோங்க, இது வந்து 32 weeks 6 daysல எடுத்த ஒரு ஸ்கேன். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்கேன் ரிப்போர்ட்க்கு மூவ் ஆயிடுவோம். இதுதான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் பேபியோட ஃபைனல் ஸ்கேன். இது வந்து இருக்காங்க ஜெஸ்டேஷன் ஏஜ் பார்த்தீங்கன்னா 38 weeks and 1 day எடுத்திருக்காங்க. இதுதான் வந்து டெலிவரிக்கு முன்னாடி எடுத்த ஒரு ஸ்கேன். டேட் கவனிச்சுக்கோங்க, மார்ச் மந்த் 2016 எடுத்திருக்காங்க. இதுலேயும் வந்து பிபிடி HC எல்லாமே பார்த்துருக்காங்க. அண்ட் பேபியோட பொசிஷன் பார்த்துருக்காங்க.
இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம், என் பேபிக்கு வந்து கார்டு இருக்கிறது, அதாவது கழுத்துக்கு பக்கத்தில் அவளுக்கு நஞ்சுக்கொடி இருந்தது, கழுத்தை சுற்றி நஞ்சுக்கொடி இருந்தது, அதை வந்து கண்டுபிடிச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது FHR. ஸோ இங்கே நீங்கள் கவனிக்கலாம், ஒரு டிப் இருக்குது ஃபீட்டல் ஹார்ட் ரேட்டில். வந்து ஸ்டார்டிங்கில் இருந்து வந்து என்னோட பேபியோட ஃபீட்டல் ஹார்ட் ரேட் வந்து குறையவே இல்லை, எல்லாமே 140 அபவ் தான் இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா 132 பெர் மினிட் இருக்குது. அண்ட் இது வந்து என்னோட 9th மந்த்துக்கான ஸ்கேன். ஆல்மோஸ்ட் டெலிவரிக்கு ஜஸ்ட் 15 days. டெலிவரி வந்து எனக்கு 17th அன்னைக்கு ஆச்சு, மார்ச் மந்த் 17th அன்னைக்கு ஆச்சு. இது வந்து டெலிவரிக்கு ஜஸ்ட் ஒரு 10 to 12 daysக்கு முன்னாடி எடுத்த ஒரு ஸ்கேன். அண்ட் ஃபீட்டல் ஹார்ட் ரேட் வந்து 132 பெர் மினிட். பேபியோட வெயிட் பாருங்க, கொஞ்சம் நல்லாவே இருக்கு, அரௌண்ட் 3 kg. இது வந்து பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம், இந்த வெயிட் வந்து பிளஸ் ஆகவும் இருக்கலாம் மைனஸ் ஆகவும் இருக்கலாம். இது வந்து அக்யூரேட் வெயிட் கிடையாது, அரௌண்ட் 3 kg இருக்கு. பிளாசண்டா வந்து போஸ்டீரியர் பிளாசண்டா அண்ட் கிரேட் 3 மெச்சூரிட்டி வந்திருக்கு. இதுலயுமே வந்து எல்லாமே நார்மலா இருக்கு. பட் வந்து பேபியோட கழுத்துக்கு பக்கத்துல அல்லது கழுத்தை சுத்தி வந்து கார்டு இருக்குங்கிறத வந்து நோட்டிஃபை பண்ணி ஒரு அப்சர்வேஷனா எழுதியிருக்காங்க. ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பேபியோட ஃபைனல் ஸ்கேன் ரிப்போர்ட். நம்ம 12 week ஸ்கேன்ல இருந்து இப்போ பார்த்துட்டு வந்தோம். நீங்க கவனிச்சிருப்பீங்க, ஃபர்ஸ்ட் என்னோட பிளாசண்டா வந்து ஆன்டீரியரா இருந்தது ஃபர்ஸ்ட் ஸ்கேன்ல, அண்ட் அடுத்தடுத்த ஸ்கேன்ல அது போஸ்டீரியரா மாறிடுச்சு. அண்ட் ஃபீட்டல் ஹார்ட் ரேட் பொறுத்த வரைக்கும் 9th month ஹார்ட் ரேட் தான் வந்து பேபியோட செக்ஸ் ப்ரெடிக்ஷனுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அண்ட் இது வந்து இப்போ 132 பெர் மினிட் இருக்கு. அண்ட் பிளாசண்டா வந்து போஸ்டீரியர் இருக்கு. என்ன பேபியா இருக்கும்ன்றத நீங்களே அசியூம் பண்ணிக்கோங்க. அது சரியா இல்லையாங்கிறத வந்து நான் உங்களுக்கு வீடியோவோட எண்ட்ல சொல்றேன். ஸோ நம்ம குயிக்காக செகண்ட் பேபியோட ஸ்கேன் ரிப்போர்ட்க்கு மூவ் ஆகிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து என்னோட செகண்ட் பேபியோட ஸ்கேன் ரிப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 2020 எடுத்தது. ஃபர்ஸ்ட் ஸ்கேன் வந்து 5th வீக்ல எடுத்திருக்காங்க. அண்ட் இன்னொரு ஒரு விஷயம், எனக்கு இதில் வந்து 33 ஏஜுக்கு வந்து 23ன்னு தப்பாக போட்டுட்டாங்க. இது வந்து லாஸ்ட்ல கரெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இதில் டேட் பார்த்துக்கோங்க, May month 2020. இது 5th வீக்லேயே எடுத்த ஸ்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்கேன் எடுத்ததுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை வந்து ஃபெலோப்பியன் டியூப்ல இருக்கா அல்லது யூட்ரஸ்குள்ளே தான் பதிஞ்சிருக்கா, இம்ப்ளான்ட் ஆயிருக்கான்றத பார்க்கறதுக்கான ஸ்கேன் தான். ஏன்னா வந்து எனக்கு இந்த ஸ்கேனுக்கு முன்னாடி, இந்த ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி எனக்கு சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தது, ப்ளீடிங் மாதிரியான சில விஷயங்கள் இருந்தது. ஸோ வந்து அது வந்து ஃபெலோப்பியன் டியூப்ல, அந்த முத்து குழந்தைன்னு சொல்லுவாங்களே, அந்த ப்ரெக்னன்சி அல்லது வந்து யூட்ரஸ்ல ஒழுங்கா பதிஞ்சிருக்கிற இம்ப்ளான்ட் ஆயிருக்கிற பிரெக்னன்சியான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக 5th வீக்ல இந்த ஸ்கேன் எடுத்தாங்க. LMP வந்து என்னோட LMP வந்து சரியா டிடெக்ட் பண்ண முடியல. எனக்கு அதுக்கு முன்னாடி 10 days ப்ளீடிங் இருந்தது, அதனால சரியான LMP டேட் டிடெக்ட் பண்ண முடியலன்றதுனால இங்க அன்னோன் இருக்கும். நீங்க பாருங்க, இதுல எல்லாமே நார்மல் சாக் இருக்கு, அதாவது யூட்ரஸ்ல தான் குழந்தை இருக்குன்றதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன். 6.2 millimeter அளவுல சாக் இருக்கு, அண்ட் யாக் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஓரளவுக்கு அந்த வாரத்துக்கு தேவையான விஷயங்கள்லாம் நார்மலா இருக்குன்ற மாதிரி பதிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம நெக்ஸ்ட் ஸ்கேனுக்கு போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து என்னோட அடுத்த ஸ்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பாருங்க 6 weeks and 6 daysல எடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்கேன் வந்து ஜஸ்ட் சாக் இருக்கா, பேபிக்கு உண்டான ட்ரேசஸ் இருக்கா, யூட்ரஸ்ல இருக்கா அப்படின்றத பார்க்கறதுக்கு மட்டும்தான். இந்த ஸ்கேன் வந்து எடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, குழந்தையோட ஹார்ட் ரேட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சா, எல்லாமே நார்மலா இருக்கான்ற விஷயங்களை செக் பண்றதுக்காக தான். ஸோ இதுல பாருங்க செர்விக்ஸோட லென்த் போட்டிருப்பாங்க, எல்லாமே ஓரளவுக்கு நார்மலா இருக்கு. சாக்கோட லென்த்தும் போட்டிருக்காங்க. அண்ட் ஃபீட்டல் ஹார்ட் ரேட் இருக்கு. ஆமா, நமக்கு வந்து தேவையான முக்கியமான விஷயம் என்னன்னா, ஃபீட்டல் ஹார்ட் ரேட் 157 BPM போட்டிருக்காங்க. அண்ட் இன்ட்ரா யூதரின் ஜெஸ்டேஷன் ஒரே ஒரு பாப்பா தான் போட்டிருக்காங்க. அதோட மென்சென்ட்ரல் ஏஜை வந்து ஓரளவுக்கு அவங்களே வந்து கெஸ் பண்ணிக்கிட்டாங்க, இப்படி இருக்கலான்ற மாதிரி அவங்களே கெஸ் பண்ணி போட்டுக்கிட்டாங்க. ஏதோ ஒரு டியூ டேட் வந்து சிஸ்டம் வந்து கால்குலேட் பண்ணிச்சு. ஸோ அந்த டியூ டேட்டும் போட்டுக்கிட்டாங்க. அண்ட் அடுத்த ஸ்கேனுக்கு சஜஸ்டும் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்கேன் பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். வந்து நெக்ஸ்ட் ஸ்கேன் ரிப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து கரெக்ட் பண்ணியிருப்பாங்க, 33 yearsன்னு. இது வந்து ஜூலை மந்த் எடுத்த ஸ்கேன். இதில் பாருங்க, இது என்ன வீக்னு பாருங்க. இதில் பாருங்க, வீக் வந்து 14 weeks and 1 day, 14 weeks and 1 dayல வந்து இந்த ஸ்கேன் பண்ணியிருக்காங்க.
எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. இது வந்து ஆக்சுவலாக டாக்டர் பிளான் பண்ணின ஸ்கேன் கிடையாது. இது எனக்கு வந்து தேர் வாஸ் அன் எமர்ஜென்சி. எனக்கு வந்து கொஞ்சம் ப்ளீடிங் மாதிரி ஆனதுனால நடுவில் வந்து வேற ஒரு ஸ்கேன் சென்டரில் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணி எடுத்த ஸ்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா லிக்வர் எல்லாமே நார்மல், எதுவும் பிரச்சனை இல்லை. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபீட்டலோட ஹார்ட் ரேட் வந்து 158 BPM அண்ட் பிளாசண்டா வந்து ஆன்டீரியர் பிளாசண்டா தான். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்கேனுக்கு மூவ் ஆகிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்கேன் ரிப்போர்ட், ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரோட ஸ்கேன் ரிப்போர்ட் ப்ளஸ் வந்து ப்ரீநேட்டல் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் ஸ்க்ரீனிங் சம்மரி. அம்மா வந்து 30+ ஏஜாக இருந்தால் கருவில் இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து டவுன் சிண்ட்ரோம், எட்வர்ட் சிண்ட்ரோம் இந்த மாதிரி ஏதாவது ரிஸ்க் இருக்காங்கிறத வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த ஒரு ரிப்போர்ட்டுமே இங்கே அட்டாச் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஸ்கேன் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே நார்மல். சர்விக்ஸ் அந்த பர்டிகுலர் வீக்குக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் நார்மலாக இருக்குது. பிளாசண்டா பார்த்தீங்கன்னா அகெயின் ஆன்டீரியர் பிளாசண்டா, ஃபீட்டல் ஆக்டிவிட்டி இருக்குது. கார்டியாக் ரேட் பாருங்கள், அதாவது ஃபீட்டல் ஹார்ட் ரேட் பாருங்கள் 161 BPM. டியூ டேட் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் அனமாலி ஸ்கேனுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ப்ரீநேட்டல் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் ஸ்க்ரீனிங் சம்மரியில் வந்து எல்லாமே வந்து நெகட்டிவ், அதாவது எல்லாமே வந்து நார்மல், எந்த விதமான ரிஸ்க்கும் இல்லைன்ற மாதிரி அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்கேனுக்கு வந்து மூவ் ஆகிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து நெக்ஸ்ட் ஸ்கேன் ரிப்போர்ட். இது பாருங்கள், ஆல்மோஸ்ட் 20th வீக், அதாவது 19 weeks and 6 days எடுத்திருக்கேன். இதுலேயும் பாருங்கள் செர்விக்ஸோட லென்த் மெஷர் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் பாருங்கள் பிளாசண்டாவோட பொசிஷன் வந்து ஆன்டீரியர் அகெயின். அண்ட் வந்து ஃபீட்டலோட ஆக்டிவிட்டி நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது ஃபீட்டல் ஹார்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 152 BPM. அண்ட் மற்றபடிக்கு எல்லாமே நார்மல். இது ஒரு அனமாலி ஸ்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹெட்டு, ஸ்பைனு எல்லாமே வந்து விஷுவலைஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து நார்மல். ஃபேஸு, குழந்தையோட தொராக்ஸ், ஹார்ட் எல்லாமே விஷுவலைஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து நார்மல்னு சொல்லியிருக்காங்க. பேபியோட வெயிட் வந்து மெஷர் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கேன் வரைக்குமே நம்மளோட பிளாசண்டா பொசிஷன் வந்து ஆன்டீரியர் தான் மெயின்டைன் ஆகிட்டு வருது. அண்ட் ஃபீட்டல் ஹார்ட் ரேட் வந்து 140 to 160ங்கிற ரேஞ்ச் உள்ளதான் இருக்குது. அண்ட் நம்ம நெக்ஸ்ட் ஸ்கேனுக்கு மூவ் ஆகிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்கேன் பார்த்தீங்கன்னா 27 weeks எடுத்திருக்காங்க. அண்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபீட்டலோட லென்த் எல்லாம் பதிவிட்டிருக்காங்க. பிளாசண்டா பாருங்கள் ஆன்டீரியர் அகெயின். குழந்தையோட ப்ரெசன்டேஷன், அதாவது குழந்தையோட பொசிஷன் வந்து ப்ரீச் பொசிஷனில் இருக்குது. அண்ட் வந்து ஃபீட்டல் ஹார்ட் ரேட் பாருங்கள் 148 BPM. ஃபர்ஸ்ட் டைமாக வந்து 150க்கு கீழே டிப் ஆகுது, 148 BPM. அண்ட் ஃபீட்டலோட வெயிட்டும் பதிவிட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், அதுக்கு உண்டான ஸ்க்ரீன்ஷாட்ஸ். இந்த ஸ்கேன் எடுத்தது வந்து ஜெஸ்டேஷன் ஏஜ் பார்த்தீங்கன்னா 28 weeks. நம்ம அடுத்த ஸ்கேனுக்கு மூவ் ஆகிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்கேனோட ஜெஸ்டேஷன் ஏஜ் பார்த்தீங்கன்னா 34 weeks, டிசம்பர் மந்த்ல எடுத்திருக்காங்க. இந்த ஸ்கேன்ல என்னோட பிளாசண்டா பொசிஷன் பாருங்க, ஃபண்டல் ஆன்டீரியர் பொசிஷன் அண்ட் கிரேட் 1. ஃபீட்டல் ஹார்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 143 BPM. இப்போ வந்து 140ங்கிற ரேஞ்ச்லேயே வந்து ஃபீட்டல் ஹார்ட் ரேட் வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்கேன்ல முக்கியமான அப்சர்வேஷன் இதுதான், ஃபண்டல் ஆன்டீரியர் அண்ட் ஃபீட்டல் ஹார்ட் ரேட் வந்து 143 BPM. ஸோ இது வந்து எடுத்தது வந்து ஜெஸ்டேஷன் ஏஜ் ஆஃப் 34 weeks and 1 day. நம்ம நெக்ஸ்ட் ஸ்கேனுக்கு மூவ் ஆகிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து செகண்ட் பேபிக்கான ஃபைனல் ஸ்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெஸ்டேஷன் ஏஜ் பார்க்கலாம் 37 weeks and 1 day. அண்ட் இதில் வந்து பாருங்கள் என்னோட பிளாசண்டாவோட பொசிஷன் அகெயின் ஆன்டீரியர் கிரேட் 3. ஃபீட்டலோட ஹார்ட் ரேட் பாருங்க 142 BPM. அகெயின் வந்து 140 ரேஞ்ச்லேயே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி ஸ்கேன்லலாம் பார்த்தீங்கன்னா 163, 160 அந்த மாதிரி ரேஞ்ச்லேயே மெயின்டைன் ஆகிட்டு இருந்தது. அண்ட் தென் 150, 154 அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட்டாக எடுத்த ஒரு 3 ஸ்கேனில் வந்து 140 ரேஞ்சில் வந்து ஃபீட்டலோட ஹார்ட் ரேட் மெயின்டைன் ஆயிருக்கும். பேபியோட வெயிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.6 grams கிட்ட இருக்கு. இது வந்து பிளஸ் ஆர் மைனஸ், அக்யூரேட் வெயிட் கிடையாது. ஸோ நம்ம என்னோட 2 குழந்தைகளோட கம்ப்ளீட் செட் ஆஃப் ஸ்கேன் ரிப்போர்ட்ஸையும் பார்த்து முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்நேரம் நீங்கள் என்னோட ஃபர்ஸ்ட் பேபி என்ன, செகண்ட் பேபி என்னன்ற ஒரு ப்ரெடிக்ஷனுக்கு வந்திருப்பீங்க. ஃபர்ஸ்ட் பேபிக்கு வந்து ஸ்டார்டிங் ஸ்கேனை தவிர மற்ற எல்லா ஸ்கேன்லையுமே வந்து போஸ்டீரியர் பிளாசண்டா அண்ட் அவங்களோட ஹார்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 9th monthல 132 per minute. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்க, சந்தேகமே இல்லாமல் இட்ஸ் அ பாய் பேபி.
அதுதான் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், ஷீஸ் அ கேர்ள். என்னோடது வந்து ஃபர்ஸ்ட் பேபி வந்து பெண் குழந்தை. அண்ட் ரெண்டாவது ஸ்கேன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸ்டார்டிங்கில் இருந்தே ஆன்டீரியர் பிளாசண்டா ஃபீட்டல் ஹார்ட் ரேட் வந்து 140க்கு மேலேயே இருக்குது. ஸ்டார்டிங்கில் வந்து 160 இருந்தது, 150 இருந்தது, அண்ட் ஃபைனலாக 142 வந்திருக்கு. ஸோ வந்து செகண்ட் பேபி வந்து கேர்ள் பேபி அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பீங்க. எஸ், செகண்ட் பேபி வந்து கேர்ள் பேபி தான். என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சி பொறுத்த வரைக்கும் உண்மையில சொல்லணும்னா நான் ஆசைப்பட்டது வந்து கேர்ள் பேபி தான். பட் எனக்கு இருந்த சிம்டம்ஸ், இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டோட இந்த அப்சர்வேஷன்ஸ் எல்லாமே வந்து பாய் பேபிக்கிற மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் வந்து கொடுத்தது. அண்ட் என்னை சுற்றி இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸ், உறவினர்கள் எல்லாருமே வந்து என்னோட சிம்டம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பாய் பேபிங்கிற மாதிரி தான் ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. என்னோட ஜெண்டர் ப்ரெடிக்ஷன் வீடியோ பார்த்தவங்களுக்கு வந்து நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிருக்கோம். நான் ஒரு வீடியோ பதிவிட்டிருந்தேன். ஆசைப்பட்டது வந்து கேர்ள் பேபி, சிம்டம்ஸ் காட்டியது பாய் பேபி, பட் பிறந்தது என்ன பேபின்ற மாதிரி ஒரு வீடியோ பதிவிட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துருக்கவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்றது புரியும். ஃபைனலாக நான் எப்படி கன்க்ளூட் பண்ண விரும்புகிறேன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்கேன் ரிப்போர்ட், ஃபீட்டல் ஹார்ட் ரேட், பிளாசண்டா பொசிஷன் இதெல்லாம் வச்சு பேபியோட ஜெண்டரை நம்ம ப்ரெடிக்ட் பண்றோங்கிறது வந்து இது வந்து எந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்குன்றது எனக்கு தெரியல. நம்ம முன்னோர்கள் வந்து இந்த மாதிரி ஹார்ட் ரேட்டை வச்சு வந்து செக்ஸை, பேபியோட ஜெண்டரை வந்து ப்ரெடிக்ட் பண்ணல. ஃபீட்டல் ஹார்ட் ரேட்டை வச்சு பேபியோட ஜெண்டரை ப்ரெடிக்ட் பண்றதுங்கிறது வந்து இது வந்து கூகுள்ல தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருக்கிற இந்த மிட் வைஃப்ஸ், இந்த தனியா வந்து டெலிவரி பார்க்குறவங்க, இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறவங்க, அவங்கெல்லாம் வந்து அவங்க அனுபவத்துல பதிவிட்ட டேட்டா தான் இது. அவங்க அனுபவத்துல அவங்க பல பேருக்கு பிரெக்னன்சி பார்த்துருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல ஸ்டார்டிங்ல இருந்தே ஹார்ட் ரேட் வந்து செக் பண்ணிட்டு வருவாங்களா இருக்கும். ஸோ அவங்க அனுபவத்தில் 140க்கு கீழே இருந்தா பாய் பேபி, 140க்கு மேல இருந்தா கேர்ள் பேபி, அண்ட் போஸ்டீரியர் பிளாசண்டாவா இருந்தா பாய் பேபி, ஆன்டீரியர் பிளாசண்டாவா இருந்தா கேர்ள் பேபிங்கிற மாதிரி பதிவிட்டது தான் வந்து இப்போ வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. நம்ம முறை பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் வந்து நிறைய பேர் வந்து டெலிவரி பார்த்துருப்பாங்க. ஒரு ஊருக்கு வந்து ஒரு பாட்டி இருப்பாங்க, அவங்க வந்து 10,000 டெலிவரி கூட பார்த்துருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அவங்க அனுபவத்துலேருந்து நிறைய விஷயங்கள் பதிவிட்டிருப்பாங்க. வயிறு வந்து முன்பக்கம் முட்டை மாதிரி இருந்தா பாய் பேபி, தட்டையா இருந்தா பெருசா, அப்டாமன் பெருசா இருந்தா கேர்ள் பேபி, அம்மா வந்து ஸ்கின் வந்து நல்லா க்ளோ ஆனா பாய் பேபி, அம்மாவோட ஸ்கின் வந்து ரொம்ப டல் ஆனா கேர்ள் பேபி, வயிறு வந்து வாட்டர்மெலான் ஷேப்ல இருந்தா வந்து கேர்ள் பேபி, வயிறு வந்து பால் ஷேப்ல முட்டை மாதிரி இருந்தா வந்து பாய் பேபி, இப்படிங்கிற மாதிரி பல சிம்டம்ஸ் வந்து பதிவிட்டிருந்தாங்க. எனக்கு இதுல ஒரு சில சிம்டம்ஸ் வந்து கிளிக் ஆச்சு. நானும் உங்களை மாதிரி தான், எனக்கு 2 பேபியும் வயிற்றுல இருக்கும்போது என்ன பேபிங்கிற எக்ஸைட்மெண்ட் பயங்கரமா இருந்துச்சு. 2வது குழந்தை வந்து நான் வந்து என்ன பேபியா இருந்தாலும் பரவாயில்லன்ற ஒரு மைண்ட் செட் தான் வச்சுக்கிட்டேன். நான் பாய் பேபி தான் வேணும், கேர்ள் பேபி தான் வேணும்ன்றது இல்லை. ஏன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு குழந்தை பிறக்கிறதே கஷ்டமா இருக்கு. எனக்கு செகண்ட் பேபியும் நான் பிளான் பண்ண உடனே கன்சீவ் ஆயிட்டேன். என்னோட ஃபர்ஸ்ட் பேபிக்கு ஒரு துணையா இருக்கிறதுக்கு என்ன குழந்தை கடவுள் கொடுத்தாலும் அதை ஏத்துக்கிற மனப்பக்குவத்துல தான் நான் இருந்தேன். பட் என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து கேர்ள் பேபியா பிறந்தது வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கான விஷயம்தான். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி நானும் நிறைய பேக்ரவுண்ட் ஸ்டடீஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து நிறைய பாய் பேபிஸோட ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் அண்ட் கேர்ள் பேபிஸோட ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் அந்த ஸ்டடீஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் அதுக்கான கன்க்ளூஷன் வீடியோவை வந்து பதிவிடுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு வேண்டுகோள், நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டும் வியூவர்ஸ் கவுண்ட்டும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நிறைய பேர் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் ஒன்று தான் எனக்கு உத்வேகம். இந்த மாதிரி மென்மேலும் வீடியோக்கள் வந்து பதிவு பண்ணுறதுக்கு அது வந்து எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும். ஸோ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.